இன்றைய குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்திரதோ மகர மாதம் தேய்பிறை சதுர்த்தி. இன்று சங்கஷ்டஹர சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி. இன்று ஆங்கிலம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் தேதி தை மாதம் 4ஆம் தேதி. இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்திரதோ மகர மாதம் கிருஷ்ணபக்ஷம். இன்று சதுர்த்தி பிருகுவாசரம் என்கின்ற சுக்கரவாரம். சௌபாக்கிய நாமயோகம், பவகரணம், மக நட்சத்திரம் மதியம் 12:48 முடிய இன்று நாள் முழுவதும் மரணயோகம். இன்று எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், நல்ல வகை கீரை வகைகள், முளைக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, இப்படி மூலிகை கீரை வகைகளை கொடுப்பது இன்று மரண பயத்திலிருந்து கண்டிப்பாக தற்காத்து கொள்ளலாம். நரிக்குடி யமனேஸ்வரி கோயில் வழிபடுவதும், மக நட்சத்திர தேவதையான நட்சத்திர இடமான தவசிமடை, திண்டுக்கல் அருகில் உள்ள தவசிமடையில் வழிபடுவதும், கை உருண்டை அளவு, பெரிய பந்து அளவுக்கு, அதாவது கிரிக்கெட் பால் அளவுக்கு லட்டுகள் பிடித்து தானம் கொடுப்பதும், கும்பகோணம் மகாமக குல தீர்த்த வலம் வருவதும், விசாலாட்சி விஸ்வநாதர் அருளும் ஆலயங்களில் வழிபடுவதும் அளவற்ற பலன்களை கொடுக்கும். எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்தவுடன் பல கோயில்களிலே, சிவாலயம், பெருமாள் கோயில் மற்றும் கிராம தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் இடங்களிலே கோமுக தீர்த்தத்தை பிடித்து அருந்துவதும், நிரந்தரமாக வீட்டிலே பாதுகாப்பாக கண்ணாடி பாட்டில்களே கோமுக தீர்த்தத்தை பிடித்து வைத்துக் கொள்வதும் எதிர்காலத்திற்கு அவசரத்திற்கு தேவைப்படும் அற்புதமான கோமுக நீர். இப்படி இன்று சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, சிரார்த்தம் தெவசம் செய்வதற்கு ஏற்ற நாள். இப்படி நீங்கள் தினமும் ராகு காலம், யமகண்டம், குளிக காலம், காலன், அர்த்த பிரகரணம், இதை ராகுகாலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகரணம், இதில் 5 வந்து விட்டது. திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம் 5 வந்து விட்டது. இப்படி 5 தினமும் பஞ்சாங்கத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், கவலைகளை போக்கும், கடன் தொல்லைகளை போக்கும், காரியத்தில் எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்கின்ற பஞ்சாங்கம் வாசிப்பது, பஞ்சாங்கத்தை படிப்பது, எழுதுவது அளவற்ற பலன்களை பஞ்சாங்க தேவதைகள் கொடுக்கும். எந்த இடத்திலும் உங்களது வீட்டிலே பூஜைகள் செய்யும் பொழுது இதை வருகின்றவர்கள், உங்களுக்கு செய்து விற்கின்றவர்கள், ஓதுபவர்கள், ஆச்சாரியர்கள், குருக்கள்கள், சிவாச்சாரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதி கொடுத்து இதை வாசிக்க செய்வதால் அந்த இடங்களிலே அளவற்ற தெய்வ சக்திகள் மிகுந்து இருக்கும். இதில் குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த பூஜையானது முழுமை பெறாது என்பது சித்தர்களுடைய, மகான்களுடைய, ஞானிகளுடைய ஞானபத்திர கிரந்தங்கள் உரைத்து கூறுகின்றன. இப்படி காலம், நேரம் இவைகளை வகுத்து கொடுத்தவர்களே கால ஞான யோகிகள், ஞானிகள், முமூர்த்திகள். கால ஞான கிரமம் தெரியாமல் ஏதோ ஒன்று செய்கின்றோம். இப்பொழுது கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது. நாளைய சனிக்கிழமைக்கு என்ன என்று பார்ப்போம். அதாவது ஆங்கிலம் 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 சனிக்கிழமை. இப்படி குரோதி வருஷம் உத்தராயணம், ஹேமந்திரது மகர மாதம், தேய்பிறை பஞ்சமி சனிக்கிழமை. இப்படி சோபனநாம யோகம், கௌளவகரணம், பூர நட்சத்திரம், இப்படிப்பட்ட சித்த யோகம் நாளைக்கு. பஞ்சமை திதி சிரார்த்தம், தேய்பிறையிலே இறந்தவர்களுக்கு நீங்கள் திதி சிரார்த்தம் கொடுப்பது பஞ்சமை திதியாக இருந்தால் நாளை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி சிரார்த்த திதியை வாக்கிய திருக்கணித படி தெரிந்து கொள்வதும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நாம் பெற்றுவிடலாம். இப்படி நாளைக்கு ஸ்திரவாரம் என்கின்ற அற்புதமான காரியங்களிலே ஜெயமாக பஞ்சபூதங்கள், பஞ்ச பிராணாயாமம், பஞ்சநாதம், பஞ்ச கீர்த்தனை,
அப்படி வரும் பொழுது நாளைக்கு திருவையார், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் ஸ்ரீ தியாக பிரம்மருடைய ஆராதனை நாள். தியாக பிரம்மர் அவர் பாடாத கிருதிகள், கீர்த்தனைகள் எதுவுமே இல்லை. ராமரை நேரடியாக தரிசித்து ஆனந்தித்து எந்தரோ மகானுபாவலோ அந்தரீக்கி வந்தனமோ என்று பஞ்சரத்னம் 5 விதமான ரத்னங்களை, பஞ்சலோகம், பஞ்சகவ்யம், பஞ்சரத்னம், பஞ்சாமிர்தம், பஞ்சபூதம், பஞ்ச அங்கம் இப்படி செய்கின்ற பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வானுயர ஒலிக்கின்ற அந்த நல்ல நாளிலே திருவையாறிலே நீங்கள் கலந்து கொண்டு தான தர்மங்களை செய்து சித்திர அன்னங்களை படைத்தும் நீங்கள் தானம் செய்வதும் அளவற்ற பலன்களை கொடுக்கின்ற நல்ல நாள். இன்றைய ஆகாய கலர் ஸ்கை ப்ளூ நிறத்தில் ஆடைகளை உடுத்துவதும், அதை எந்த கோயிலுக்கு இருந்தாலும் தாயார் அம்பாள் என்று சொல்கின்ற உங்களது குலதெய்வம், உதாரணமாக அங்காள பரமேஸ்வரி, புவனேஸ்வரி, இப்படி உள்ள அம்பாளுக்கு இன்று நீல நிற, வெளிர் நீல நிற புடவைகளை உடுத்தி ரவிக்கையுடன் சேர்த்து வளையல்களை சேர்த்து உடுத்தி வந்தால் எதிர்காலத்திலே வருகின்ற ஏதாவது சோதனையும் இப்படி வரும் பொழுது அது வராமல் ஓடி வந்து பாதுகாக்கும். மானம் போகின்ற பிரச்சனை எது வந்தாலும் அந்த வஸ்திர தேவதைகள் உங்களை காக்கும். சீண்டுகின்றவர்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பாள். ஆகினால் தர்மோதி ரக்ஷகா, நாளைய சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அங்கே வாசிப்பதும், மகான்களுடைய ஜீவாலயம், பிருந்தாவனம், திருவுருசல், தியாகராஜருடைய தியாக பிரம்மத்தினுடைய திரு உருவப்படத்தை வைத்து பஞ்சரத்ன கீர்த்தனை அந்தந்த ஊர்களிலே பல பேர் சேர்ந்து இசை வாத்தியம் இவைகளை வைத்து கொண்டு ஏழை கலைஞர்களுக்கு உதவி செய்வதும், திரு அண்ணாமலை கிரிவலம் வருவதும், அந்த தியாக பிரம்மம் நேரடியாக நாளைக்கு பூலோகத்திற்கு வருகின்றதாக மகான்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி சியாமா சாஸ்திரிகள் தியாக பிரம்மம், இப்படி முத்துசாமி தீட்சிதர் 3 பேரும் அவதாரமான திரு ஆரூர் தியாகராஜரை வழிபடுவதும், இங்கே அவர் தியாக பிரம்மம் அவதரித்த இல்லத்திலே ஆராதனைகள் செய்து தான தர்மங்களை செய்வதும் பரம ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்வார் தியாக பிரம்மம். அன்றும் இன்றும் என்றென்றும் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் தனவந்தர். தியாக பிரம்மத்திற்காகவே தனங்களை செலவழித்து கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் புது உற்சாகமும் வாழ்க்கையிலே கடைசி வரை நல்ல பெயருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வார்கள். இதை பல கலைஞர்கள், பல நூறு கலைஞர்கள், பல ஆயிரம் கலைஞர்கள் பல ஊர்களிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து நாளை அங்கே நடக்க இருக்கின்ற தியாக பிரம்ம உற்சவத்திற்கு கலந்து கொள்ளும்போது கொஞ்சவிருத்தியிலாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கீர்த்தனையை கேட்டு மகிழ வேண்டும். எப்படிப்பட்ட இரத்த அழுத்தத்தையும் அடியோடு குறைத்து காட்டுகின்ற கீர்த்தனை. அப்படி இருக்கும் பொழுது ராகம், தாளம், பல்லவி இதை செய்து பாருங்கள். தினமும் ராசி பலன். இன்றைய நாள் எப்படி என்றால், நாம் செய்ததற்கான பலன்கள் அன்றைய நாள் செய்த அளவிற்கு உள்ள கூலி கிடைப்பது போல, நாம் செய்த இறை காரியங்களுக்கு, தான தர்மங்களுக்கு ஏற்ற நல் பலன்கள் கிடைப்பதும், அதை தவற விடுவதும் நமது கையிலே தான் இருக்கின்றதே தவிர பிறர் கையில் இல்லை. நாம் செய்தது நமக்கு திரும்பி வரும். நாம் செய்யாததை எதிர்பார்க்க முடியாது. உட்கார்ந்து கொண்டே சொல்லுமே, குண்டு சட்டியிலே குதிரை ஓட்ட முடியாது. எழுந்து நடந்தால், ஓடி பிடித்தால், தேடி பிடித்தால், குருவை பிடித்தால் கிடைக்கும் பரமானந்தம், சுந்தர ஆனந்தம் விழி கிடைக்குமா என்கின்ற பாடல்களை பாடுவதும், குருவருளை தேடி நாம் அவர் சொல்லிய வழியில் நடப்பதும், அவரவர்கள் சத்குருவிற்கு செய்த தானங்கள் தர்மத்தினுடைய அத்தனை பலன்களையும் உங்களது குருவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் உயர்ந்ததே. 28 நட்சத்திரங்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், கிருத்திகாதி அட்டாவிகும்சதி தேவதாயை நமகா. ஆனால் 27 நட்சத்திரங்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அபிஜித் நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவம் பிரதானமானது என்பது இப்பொழுதாவது தெரிய வேண்டும். ஜோதிடர்களுக்கெல்லாம் நாடி ஜோதிஷம், தினமும் ஜோதிஷத்தை பற்றி விளக்கமாக சொல்கின்ற எங்களது
உறவுக்காரர் போல இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வேண்டுதலாக இதை எடுத்து சொல்லுமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னால் பல நூறு பல ஆயிரம் ஜனங்கள், பக்தர்கள், உங்களுடைய உறவினர்கள், ஏன் உங்களை நம்பி வருகின்றவரெல்லாம் சந்தோஷம் அடைவார்கள். எங்களை விட இதை வெளிமையாக வெளி உலகிற்கு எடுத்து சொல்லுகின்றவர்கள் ஜோதிடர்களே என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் ஐயமும் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வைதிகர்கள், சில பேர் இப்பொழுதெல்லாம் யோகம் கரணம் எல்லாம் சொல்லுகின்றார்கள். எல்லோரும் சொன்னால் இந்த உலகத்திலே இனிமே கலியுகம்தான், வைவஸ்வத மனு பொய் பித்தலாட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதிலும் ஆழக்கடலாக இருந்தாலும் தோணி போட்டு மேலே ஓடி வருகின்ற ஒரு உதவி கிடைக்கும். ஆகையினால் ஜோதிடர்களெல்லாம் சிறந்த ஜோதிடர்களெல்லாம் இதை உச்சாடனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது வாத்தியார் அப்படித்தான் சொல்வார். ஒரு சின்ன குழந்தையை கூட வாங்க சார், போங்க சார், வாங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா, அப்படி அன்பு ஒழுக பேசித்தான் கேட்டு பார்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர யாரையும் குறைவாக எடை போட மாட்டார். தவறு இருந்தால் கூட அதை அழகாக சொல்லி கொடுப்பார். இதையும் நீங்கள் சேர்த்துங்களே ஐயா, கொஞ்சம் நல்லா இருக்குமே ஐயா அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி ஊரினுடைய பெயரை வைத்து கொண்டு இருக்கின்றவர்கள். ஒரு காலத்திலே ஒரு மந்திரி இருந்தார். அப்படி ஊரை சேர்த்து குமாரமங்கலம் என்று சொன்னார். அப்படி ஊரை சேர்த்து பெயராக வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் தியாகராஜன் என்கின்ற பெயர்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக நாளை வழிபடுவதும் அவருக்கு செய்கின்ற ஒரு கடமையில் முக்கியமானதாக ஒன்றாகும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா.